அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 22/7/2024, அதாவது ஆடி மாதம் 6ஆம் தேதி, திங்கட்கிழமை. இன்றைக்கி பிரதமை திதி 1-12 வரை, அதற்கு மேல் துதியை. அதே மாதிரி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். ராகு காலம் காலையில் 7:30 to 9 வரை. யமகண்டம் 10 to 12. நல்ல நேரம் காலையில் 6 to 7, சாயங்காலம் 4:45 to 5:45 வரை. சந்திராஷ்டிரமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடையது. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சற்று போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அவாய்ட் பண்ண வேண்டியது பச்சை. அதே மாதிரி சாப்பிடக்கூடியது கர்ட் ரைஸ், அதாவது சில சமயங்களில் இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது நம்ம ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரோம். ஜோதிட பாடங்கள், ஜோதிட பற்றிய சில குறிப்புகள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி இருக்கும்னு சொன்னோம், லக்கணத்தை சொன்னோம், ராசியை சொன்னோம், கிழமையை சொன்னோம். இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த ஒவ்வொரு கிரகங்களும் இந்தந்த வீடுகளில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும், ஓரளவு அவுட்லைன் சொல்லிடுறேன். அதை சற்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். இப்போ உதாரணமாக இந்த சூரியன்கிற கிரகம் லக்கணத்தில் 1ஆம் வீடு, அதாவது லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அவர் கேரக்டர் எப்படி இருக்கும்? சூரியன் லக்கணத்தில் இருந்தால் அவர் நேர்மையான மனப்பான்மை உடையவர். குறுக்கு வழியில் போகிறதெல்லாம் தெரியாது. பொதுவாக ஆரோக்கியம், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். எதில் ஆனால் கொஞ்சம் பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பித்த உடம்பு, பித்தவத்தினோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த கண்களில் அப்பப்போ பிரச்சனை உண்டாகும். ஆமாம், பர்டிகுலராக ஒரு ரைட் ஐ. அதே மாதிரி அவர் புத்தி கூர்மை உடையவர். அரசியல் விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர். ஏன்னா சூரியன் தான் கவர்மெண்ட் பிளானெட்டு, பாலிட்டிக்கல் பிளானெட்டுன்னு சொல்லுவாங்க. அரசியலில் ஆதிக்கம் உடையவர். அதே மாதிரி அதில் ஏதாவது கவுன்சிலருக்கோ எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ நின்றால் கண்டிப்பாக வெற்றியையும் பெறுவார். அந்த சூரியன் லக்கணத்தில் அரசியலில் ஈடுபட்டால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி சரீரம் கொஞ்சம் ஹீட் பாடியாக இருந்து கொண்டிருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருந்து, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நம்மளால் முடிக்க முடியாதா, இவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாம்ங்கிற மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம், எதையும் ஒத்தி வைக்கும் மனப்பான்மை இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி மனோசக்தி, சூரியன் ஆத்மா கரகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் மனோசக்திங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். துணிச்சலான காரியங்களில் செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடியவர். ஆமாம். அதே மாதிரி அலட்சிய சுபாவம். எப்படின்னா அவருக்கு எதையும் செஞ்சு முடிச்சிடலாம், நம்ம தான் ஈஸியாக பண்ணிடலாமாங்கிறதுனால ஒரு அலட்சிய சுபாவம் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். அதே சமயத்தில் தன்னோட நலன்களை விட்டு பிறருக்காக உழைக்கக்கூடியவர். அது ஒரு நல்ல அம்சம். இது லக்கணத்தில் சூரியன் இருக்கிறதுனால் ஒரு அனுப்பக்கூடிய பலம். அதே மாதிரி சூரியன் 2ஆம் வீட்டில் இருந்தால், ஆமாம், முகத்தில் ஏதாவது ரோகம், ஏதாவது வியாதிகள் உண்டாக வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் நல்ல வருமானம் வரும். என்னென்னா அனாவசியமாக செலவு செஞ்சிருவார். நல்ல படிப்பு நல்ல கல்வி நன்றா இருக்கும். பேச்சு ஒரு கம்பீரமாக, ஒரு டாமினண்டான பேச்சு, கம்பீரமான பேச்சு. பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதே மாதிரி அந்த அநேகமாக 25 வயசில் அவங்களுக்கு ஒரு கண்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, 2ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால். நாளை அடுத்தால 3ஆம் வீடு 4ஆம் வீட்டில் இருக்கிறது. அந்த மாதிரி பட்டு அடுத்த எபிசோட் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, அந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாகின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. சிறியதாக ஆரம்பித்த தொழில் பெரிய அளவில் நிலையொன்றி விட்டுட்டு செட்டில் ஆயிடுச்சு. அப்போ அந்த தொழில் பெர்மனண்ட்டாக ஆகிவிட்டது. அதன் மூலம் நிறையான வருமானம் வரப்போகிறது. ஆமாம். அடுத்தால குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. அம்மாவோட ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. பணம் வரவு கூட ஓகே. குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அடுத்து ரிஷபராசி. பக்தி டூர் ஒன்று போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமாம், தகப்பனார் இருந்த பூர்வீக இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. தொழிலில் இருந்து வந்த டென்ஷனு விலகிவிடும். குழந்தைக்கு புதிய துணிமணி வாங்குதல், வாகனம் வாங்குறது, இந்த மாதிரிப்பட்ட இது நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவில் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை. அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு. அதனால் விஐபி யாரும் இருந்தால் அவர்களை சந்திக்க நினைப்பது, தூர பிரயாணம் செய்வது, முக்கிய முடிவெடுப்பது, அந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகளை மேக்சிமம் தவிர்த்து விடுங்கள். அதில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்காது. அடுத்தால பணம் ரொட்டேஷன் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு. அடுத்து கடகராசி. மனைவி வழி சுற்றத்தினருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. பெருந்தன்மையாகவே நகைச்சுவையாக தான் பேசுகிறீங்க. அந்த பேச்சினோட ஸ்டைல் கூட மாறிக்கிட்டு வருது. அதே மாதிரி குடும்பத்து மேலே கொஞ்சம் பற்று ஜாஸ்தி. குடும்பத்து மேலே ஒரு அஃபினிட்டி, கிரேட் அஃபினிட்டி இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வெளியே காட்டிக்கிற மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் பரவாயில்ல, தொழில் நன்றாகவே நடக்கிறது. அடுத்து சிம்மராசி. மனைவி வேண்டாத செலவெல்லாம் கட் பண்ணிக்கிட்டுதாங்க. ஆமாம், வீடு வாகனம் இதில் பெரிய அளவில் செலவு வைக்கிறது இல்லை. அதெல்லாம் சுமூகமாக அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. காலில் தான் அந்த பித்த வெடிப்பு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியது. நல்ல கம்பெனி ஷூவை தான் நீங்கள் போடுங்க. பணம் தேவையான அளவு சேருகிறது. மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து கன்னியாராசி. வாலிபர்களுக்கு ஒரு இனிய நாள். அதே மாதிரி நட்பு காதலாக பரிணமித்து விடுகிறது. அதாவது நண்பராக இருந்தவர் காதலியாக மாறிட்டாங்க. உத்தியோகத்தில் பெருமளவில் வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்தது இன்னும் சேரலை. உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததெல்லாம் தீர்ந்துடுச்சு, நல்லா இருக்குது. அடுத்த இன்னிங்ஸுக்கு ரெடி ஆகிட்டீங்க. அடுத்து துளாராசி. உத்தியோகம் ஒரு ரெகுலராக போய்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், உத்தியோகம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது. வண்டி ஓட்டுறதுங்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு கூட சொல்லிக்கொள்ளும் படக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் வெளியே பெரிய ஆதர்ச தம்பதிகளாக தான் காட்சி அளிக்கிறீர்கள். பணவரவு கொஞ்சம் பரவாயில்லை தான். மனசில் பெரிய டென்ஷன் ஒன்றும் கிடையாது. ஆனால் பெரிய அளவுக்கு சந்தோஷமும் இல்லை. அடுத்து விருச்சிக ராசி. பணவரவு ஓகே, நன்றாக இருந்துக்கிட்டு இருக்கு. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. பெற்றோர் ஆரோக்கியம், ஹெல்த்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. எம்சிஏ, சிஏ, பிசிஏ எல்லாம் இந்த மாதிரி படித்தவங்களுக்கு நல்ல ஜாப் ஆஃபர் வந்திருக்குது. சுற்றத்தினர் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அடுத்து தனுசு ராசி. பணவரவு நினைத்த அளவில் இருந்தாலும் அந்த செலவு கூட இருந்துக்கிட்டு இருக்குது. தீர்த்த யாத்திரை செய்யும் வாய்ப்பு வருகிறது. உஷ்ணம் அதிகமாக இருக்குது உடம்புல. அந்த இளநீர் மோரை ஜாஸ்தி எடுத்துக்கொள்ளுங்கள். மனம் ஏதேதோ மாதிரி அலபாயுது. அதை கெட்டதுன்னு சொல்ல முடியாது, எக்ஸைட்டிங்னு சொல்ல முடியாது. மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. ஓரளவு நல்ல நாள் தான். கணவன் மனைவி உறவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வலது கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளது. புதிய வாகனம், வீடு வாங்க நினைக்கும் முயற்சி அது வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. மனைவியின் ஆரோக்கியத்தை நல்லபடி பார்த்துக்கோங்க. அடுத்து கும்பராசி. காதலர்களுக்கு ஒரு கல்யாண பேச்சு வார்த்தை அப்படி போய்கிட்டு இருக்குது. பெற்றோர் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட திருமணம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் பண்ணிட்டீங்க. கடன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. தாய் தந்தை இருவருமே உங்கள் மேலே கோபமாக தான் இருக்கிறாங்க. சரியாக பேசுகிறது இல்லை. காரணம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பெண்ணால். ஓகே, அடுத்து பொறுத்திருங்கள், காலம் எல்லாரையும் மாற்றும். அடுத்து மீனராசி. தடைபட்டு வந்த சுபகாரியம் மீண்டும் நடைபெறப் போகிறது. ஓகே,
ட்ரேடிங் செஞ்சவங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து தாயின் அம்மாவோட உடம்பு கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. வாகனத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். நண்பர்களோட கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது, நண்பர் ஒருத்தரோட. ஆமாம், சுற்றத்தினர் வந்து உங்களை எதிரி மாதிரி தான் பாதிக்கிறாங்க. பெரிய அளவில் இண்டஸ்ட்ரி மெமரி நடத்துகிறது, தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.